இன்றைய புனித பிளேஸ். இவர் வன விலங்குகளின் பாதுகாவலராகவும் தொண்டை வியாதியினால் அவதிப்படுபவர்களின் பாதுகாவலராகவும் இருக்கின்றார். இந்த புனிதருடைய நினைவு நாளில் யார் யாரெல்லாம் தொண்டை வியாதியினால் அவதிப்படுகின்றார்களோ அவர்கள் 2 மந்திரித்த மெழுகுத்திரிகளை எடுத்து உங்களுடைய தொண்டையின் மீது வைத்து சிறிது அழுத்தும் பொழுது இந்த புனிதர் வழியாக உங்களுக்கு நலம் கிடைக்கும். இதுதான் காலம் காலமாக பின்பற்றப்பட்டு கொண்டு வருகின்றது. ஒரு நாள் ஒரு சிறுவனின் தொண்டையில் சிக்கிய மீன் எலும்பு வலியை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் புனித பிளேஸ் தன்னிடம் இருந்த அபரிமிதமான வல்லமையினால் அவனுடைய தொண்டை வலியை குணப்படுத்தி அந்த மீன் முள்ளை அவனுடைய தொண்டையிலிருந்து வெளியே எடுத்து குணப்படுத்தினார். 8ஆம் நூற்றாண்டில் இவர் ஆயராக இருந்து ஆட்சி செய்து வந்தார். வேத விரோதிகள் இவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் இவர் காடுகளுக்கு சென்று தப்பித்தார். காடுகள் பக்கத்தில் இருந்த மலையில் ஒரு குகை இருந்தது. வியாதிகளால் பிடிபட்ட காட்டு விலங்குகள் அந்த குகையில் வாழ்ந்து வந்தன. புனித பிளேஸ் இந்த விலங்குகளுக்கு மருத்துவ சிகிச்சை செய்து குணப்படுத்தி வந்தார். குகையை அடைந்த வேத விரோதிகள் ஆயரான பிளேஸை சுலபமாக கண்டுபிடித்து அவரை அழைத்து சென்று பட்டினி சாவுக்கு தீர்ப்பிட்டார்கள். இறுதியில் அவர் ஆளுநரின் உத்தரவின்படி கொல்லப்பட்டார். இவ்வாறு தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாது வன விலங்குகள் மீது அதிகமான அக்கறை கொண்டதால் அவைகளுடைய வலியை பசியை போக்கியதால் இவர் வன விலங்குகளின் பாதுகாவலராக இருக்கின்றார். நாமும் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருடைய நலன் காக்கின்ற பணிகளை செய்ய இந்த புனிதர் வழியாக வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமென்.